الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله. قال النبي صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة فخيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்று பலங்குட மக்களுக்கு ஒரு மிக சிறந்த சிறப்பான அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய வஹையையும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த சிறந்த வாழ்க்கை முறையையும் உலமாக்களுக்கு கற்பித்து அவர்களை இலங்கையில் மாத்திரமல்ல உலக நாடுகளுக்கு சென்று தீன் பணி செய்வதற்காக வேண்டி ஒரு பாரிய முயற்சி இந்த 25 வருட காலத்தில் நடந்திருக்கிறது. இதுக்கு நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹு தஆலா இப்படியான தீனுடைய பணியில ஈடுபடக்கூடிய ஊர்கள், நகரங்கள், கிராமங்கள் இல்லாமல் உலகத்துல பல பகுதிகளில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒன்று தந்திருக்கிறான். நான் இதில் ஒரு பல வகையில பங்காளிகளாக இருக்கிறோம். பணத்தாலும், பொருளாலும், அறிவாலும், எங்களுடைய ஆளுமையாலும். அல்லாஹு தஆலா மிக விரும்பக்கூடிய ஒன்றுதான் மனிதன் நன்றி செலுத்துவது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வகையில சோதித்தான். இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அவர்களை பற்றி அல்லாஹ் 63 ஆயத்துகளில் சுமார் 25 சூறாக்களில் குறிப்பிட்டிருக்கிறான். அதனுடைய சாரம்சமாக அல்லாஹ் இன்றும் அவர்களை கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று எங்களை அவர்களை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. தவாஃப் முடிக்கக்கூடியவர்கள் ஹஜ் உம்ராவில் 2 ரக்காத் தொழும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாங்களும் அல்லாஹ்வுக்காக எதையும் செய்துவிட்டு அல்லாஹ் என்னை கொண்டு இப்படி ஒரு வேலையை நீ வாங்கி கொண்டா என்று நன்றி செலுத்தினான். அது ஆலிம்களாக, காரிகளாக, ஹாஃபிஸ்களாக, தனவந்தர்களாக, படித்தவர்களாக, யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹுடைய அந்த சுன்னத் அதுவாகத்தான் இருக்கும். எனக்கு முன்பு ஹஜ்ரத் மௌலானா உஸ்மான் அவர்களும் ஷேக் அப்துல் ஹாலிக் ஹஃபிதஹுமுல்லா 2 பேரும் பேசிவிட்டார்கள். நான் அதிகமாக பேசுவதற்குரிய ஒரு நேரம் இல்லை. சுருக்கமாக சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஒரு நிகழ்வு நடந்து நாம் வீட்டுக்கு போகும் பொழுது எல்லோரும் ஒரு தூதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அந்த தூது என்னவென்றால், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 114 சூறாக்களை நமக்கு தந்திருக்கிறார். அதுல 4 சூறாக்கள் மிக பிரதானமானவைகள். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் மேல சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகித்து புரிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். இது எங்களோட வாழ்க்கையுடைய பரிமாற்றமாக மாற வேண்டும். இதை நாம் பேச்சு பொருளாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில இதுதான் எதிர்காலம் என்று நாம் அமைச்சுக் கொள்ள வேண்டும். அது உலமாக்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், தனவந்தர்களாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும், வாலிபர்கள், சிறார்கள் எல்லோரும் 1வது சூரத்துல் இக்லாஸ்
இரண்டாவது சூரத்துல் கௌசர், மூணாவது சூரத்துல் அஸ்ர், நாலாவது சூரத்துல் நஸ்ர். நான் நினைக்கிறேன் 5 வயது பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் இது பாடம் இருக்குது. அல்லாஹு தஆலாக்கு மிக விருப்பமாக இருக்கும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, நபி அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஹதீஸில் நான் அடிப்படையாக வைத்து இந்த தூதை, குர்ஆனுடைய தூதை, இன்னல்லாஹ் யர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை நாம் உள்ளத்துல பதிவு வைத்துக் கொண்டு, அல்லாஹ் இந்த குர்ஆன் நூடாக எங்களை உயர்த்த போகிறான், கண்ணியப்படுத்த போகிறான், அல்லாஹ் மேன்மையாக்க போகிறான். சூரத்துல் இக்லாஸ்ல ஏகத்துவம் அது பேசப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஓதினா குர்ஆன்ல 3 ஒரு பக்கம் ஓதிருப்பான், நன்மை கிடைக்கும். 3 முறை ஓதினால் குர்ஆன் ஓதின நன்மை கிடைக்கும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது எங்களுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் நான் ஏகத்துவத்தை நிலைநாட்ட அனுப்பப்பட்டவன் என்ற அந்த மனப்பதிவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அல்லாஹ் ஹவுதுல் கௌசர் வரைக்கும் துனியால வரஃபஅனா லக திக்ரக், ஏராளமான ஹைர்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு துனியால கொடுத்திருக்கிறார். அது ஹவுதுல் கௌசர் வரைக்கும் நீடிக்கும். அதனால நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம், நபியை பற்றி பேசுவது மாத்திரம் இல்லாமல் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். மூன்றாவது, இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயது வந்த எல்லாரும் யாருமே அல்லாஹ் கிட்ட தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ர் மூலமாக ஒரு தூதை தந்திருக்கிறான். நாம் இந்த விழால கலந்து கொண்டோம், இப்படி செய்தோம், அது செய்தோம், பட்டம் பெற்றோம் என்பது அல்ல, அல்லாஹ்வோட என்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒரு அழகான ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சில வார்த்தைகளை நான் படிச்சதுல இந்த உள்ளத்தை தொட்டதுதான். ஹாரூன் ரஷீத் அவர்கள் போகும் பொழுது ஒருவர் ஒரு பஜார்ல உட்கார்ந்து கொண்டு ஏதோ கீறி கொண்டிருக்கிறார். கேட்டார், என்னப்பா செய்யறா? படைப்புக்கும் படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் காலிக்குக்கும் இடையில தொடர்பு படுத்த முயற்சி செய்கிறேன். ஆனா இவர்களோ வியாபாரத்துல, தொழில்ல, குடும்பத்துல, செல்வத்துல, பணத்துல மூழ்கி இருக்கிறார்கள். நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். படைத்தவன் சொல்கிறான், வாப்பா என்னட்ட வா, யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின் ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிரு லஹு. ஒவ்வொரு இரவும் இறங்கி வந்து யாரும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, யாரும் என்னிடத்துல கேட்கிறவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த வியாபாரம், தொழில், பணம், செல்வம், ஆளுமை இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு வருவதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர் பார்க்கிறார்கள், மையவாடியில போய் அவர் அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டாங்க, இன்னும் என்ன செய்றீங்க? இங்கேயும் அதை தான் செய்கிறேன். ஆனா மௌத்தாயினவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய இணைச்சுடுங்களே, என்ற பாவத்தை மன்னிச்சு தாங்களே, எனக்கு அல்லாஹோட பொறுப்பு ஏற்படுத்தி தாங்களே. அல்லாஹ் சொல்றான், காலம் போயிருச்சு, இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, சூரத்துல் அஸ்ர் உலகத்துல வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கு உள்ள தூது. இதனாலதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அழகாக சொன்னார்கள், இந்த ஒரு சூரா மட்டும் இறங்கியிருந்தால் இந்த உம்மத்துக்கு போதும் என்று. ஏன்? அல்லாஹ் எல்லாரையும், யூத, கிறிஸ்தவ, பௌத்த, இந்து எல்லாரையும் பார்த்துருக்கிறான். எல்லோரும் ஈமான், நல்லமல்கள், ஒவ்வொருவருக்கும் கடமை இந்த சூரத்தின் மீது அமல் செய்வது என்பதுல யாருக்கும் மாற்று கிடையாது. வயது வந்த புத்தி அறிவு உள்ள ஒவ்வொருவரும் தனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், இந்த 3ல தான் அமல் செய்தால் 4வது எப்படி இந்த மதரசாவுடைய அதிபர் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மரத்துக்கு கீழே இருந்தோம், கட்டிடம் இல்லாம இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு இப்படி வச்சிருக்கிறான். அது போலதான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரக்குள்ள மக்கள் சாரி சாரியாக தீன்ல வருவார்கள். இந்த நாட்டுக்கு அமைதி, சாந்தி, சமாதானம் கிடைக்கும். மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். எல்லாரும் இந்த தூதை பெற்றுக் கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயமாக நான் இதை உங்களுக்கு மிக பணிவாக சொல்ல விரும்புகிறேன். ஜமியத்துல் உலமா
ஜாமியா இப்னு உமர் சேர்ந்து உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சொத்து தான் அம்மஜுஸ். எனக்கு நேரம் இருக்குல்ல, இல்லைன்னா நான் நேரத்தோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த அம்மஜுஸ் எடுத்து இன்றைக்கு விநியோகிக்கணும். இப்பயும் அது கஷ்டம் இல்லை, மாஷா அல்லாஹ். ஒருவர் இந்த சபையில மனம் வச்சீங்கன்னா இந்த ஊருக்கே பங்கிட்டு போடலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வேண்டிய ஒன்றுதான் அம்மஜுஸ். தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு ஒரு சின்ன தஃசீர் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் கட்டாயம் அதை ஓத வேண்டும், மொழிபெயர்ப்பை பார்க்க வேண்டும், அதனுடைய விளக்கத்தை குறைஞ்சபட்சம் இதுக்கு ஆயத்தமாகுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் வசதி படைத்தவர்கள் இந்த ஊரை ஒரு முன்மாதிரியாக இலங்கையில காட்ட வேண்டும். நீங்க பிரிண்ட் பண்ணி தாராளமாக உங்களோட தாய் தந்தையர்கள் குடும்பத்தார்கள பேர்ல கொடுங்க, அது பெரிய நன்மையாக அமையும். கண்ணியமானவர்களே, இரண்டாவது என்ற முக்கியமான விஷயம், அது இந்த நாட்டில் நாங்க வாழ்றதாக இருந்தா ரெண்டு விஷயத்தோட வாழ்ந்து மரணிக்கணும். ஒன்று, நாங்க முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டு பற்றுடன் வாழ வேண்டும். முஸ்லிம்களாக வாழ வேண்டும், இந்த நாட்டு பற்றுடன் வாழ வேண்டும். முஸ்லிம்களாக வாழுவதையே இந்த நாட்டுடைய பற்றை கற்றுத்தருகிறது. நாம் ஒரு முஸ்லிமாக வாழும் பொழுது ரெண்டு விஷயத்தை கருத்துக்கு எடுக்க வேண்டும். முன்னால சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஆத்மீக ரீதியாக தன்னை வளர்த்துக் கொண்டு அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அதே நேரத்தில் ரெண்டு விஷயம் பிரதானமாக இருக்க வேண்டும். ஒன்று வஹ்தத், ஒற்றுமை. எப்ப ஒற்றுமை சீர்கிழந்து போகுமோ நாங்கள் துண்டு துண்டாக அறியப்படுவோம். இந்த உலகத்துக்கு தந்த அல்லாஹுடைய ஒரு செல்வம் தான் அல்லாமா யூசுப் காந்தல்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்கள் பாகிஸ்தான் லாகூர்ல 1965 செய்த அந்த பயான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மௌலை யஹ்யா அவர்களால் பல உலமாக்கள், தரீகாவை சேர்ந்த உலமாக்கள், ரூல் ஹக் ஹஸ்ரத் ஹமீதுல்லா அவர்கள், எங்களை விட்ட பெருந்த அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள், ஹஸ்ரத் முபாரக் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷாகார் போன்றவர்கள் எல்லோரும் அதுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். அதுல மௌலானா சொல்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு குறவில்லை, மதரசாக்கு குறவில்லை, ஆலிம்களுக்கு குறவில்லை, ஹாபிஸ்களுக்கு குறவில்லை, பணம் செல்வத்துக்கு குறவில்லை, உம்மத்துல உம்மத் என்றது குறைவாக இருக்குது. நாங்க ஒற்றுமையாகிறதுக்கு விட்டு கொடுக்கணும், பணிவாக நடந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடிப்போம். இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான உலமாக்கள், ஜமீஅத்துல் உலமாவுடைய ஒற்றுமை பிரகடனத்தை, வேற்றுமையில் ஒற்றுமை, காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை என்ற அந்த புத்தகத்தையும் முஃப்தி மஃபாஸ் அவர்களும் மௌலை ஃபாசில் அவர்களால் பரிசு நாங்க பல விஷயங்களை படிக்கிறோம். இது மதரசா மாணவர்களுக்கு உஸ்தாத்மார்கள் ஜும்மாக்கள்ல, இது பலங்கொடையில் இருக்கக்கூடிய 18 மஸ்ஜிதுகள் என்றால் இந்த 18 மஸ்ஜிதுகள்லையும் இது பேச்சு பொருளாக மாற வேண்டும். ஒற்றுமை அது பேசுவதை கொண்டுதான் வருமே தவிர வெறுமனே அது ஒரு முறை பேசிட்டு விடுறதல்ல, தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். வேற்றுமை கலைந்து ஒற்றுமை வர வேண்டும். மாஷா அல்லாஹ். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சிங்கள மொழியில் ஆளுமை உள்ளவர்கள். இந்த நாட்டுடைய 80% மக்கள் சிங்கள மொழி. கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா சிங்கள மொழியில் ஆளுமை உள்ளவர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆளுமைய திறமைய ஜமீஅத்துல் உலமாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த நேஷனல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் என்பது ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் 6 பேர் உருவாக்கப்பட்டு அந்த சூழலில் உள்ள அந்நியர்களுக்கு எப்படி நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது, புரிந்துணர்வை எப்படி கொண்டு வருவது, எப்படி நாங்க வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, எப்படி நாங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, எங்கட மார்க்கத்தோடு நாங்கள் இருந்து கொண்டு எங்கட மார்க்கத்தில் எதையுமே விட்டுக் கொடுக்கிறது இல்லை. ஷரியத் தந்த மார்க்கத்தை பூர்த்தியாக பின்பற்றிக் கொண்டு சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கு என்ன வழிகாட்டல் தந்தப்பட்டிருக்கிறதோ, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை கிடையாது. மேலான சகோதரர்களே, அதுக்குள்ள வழிகாட்டல்கள் உலமாக்களால் தரப்பட்டிருக்கின்றன. அவைகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுடைய பற்று நாங்க அதே நேரத்தில் ஈமான், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அதுக்கு நான் இந்த 4 சூறாக்களை பயான் செஞ்சேன். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுடைய பற்றுண்டா என்ன? நான் இங்குள்ள வாலிபர்களுக்கு, தனவந்தர்களுக்கு மிக பணிவாக, வசதி படைத்தவர்கள் உங்கள்கிட்ட எனக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டாது. உங்களோட காதுக்கு நான் இதை எத்தி வைக்கிறது அமானிதமாக கருதுனேன்.
பணம் அல்ல எல்லாம். தயவு செய்து நான் கல்லை வித்துட்டேன், அதை வித்துட்டேன், இதை வித்துட்டேன், பணக்காரராக மாறிட்டேன், இப்படி வீடை கட்டிட்டேன், நான் தன்சானியால முசம்பிக்ல நான் அந்த நாட்டில் இந்த நாட்டில் எனக்கு தொடர்பு இருக்குது, இவ்வளவு செல்வம் இருக்குது. இல்ல மேலான சகோதரர்களே, அது பெரிய பரக்கத்து. செல்வம் இருக்கிறது பெரிய பாக்கியம். செல்வத்துடைய உதாரணம் என்ன தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அவர்கள் யாரென்றா, அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். அவர்களுடைய செல்வத்தை பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு மனைவிமாருக்கும் பல லட்சக்கணக்கான பணம் கொடுக்கப்பட்டது. அழுகிறார்கள். ஏன் அழுகிறேன் கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, என்ற 2 சகோதரர்கள் உஹதுல ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒன்று முஸ்அப், 2வது ஹம்சா. அவருக்கு கஃன் இல்ல, தலையை மூடினா கால் விளங்குது, காலை மூடினா தலை விளங்குது. ஆனா நான் பயப்படுகிறேன், என்னோடு இருந்த நண்பர்கள் அன்றைக்கு இப்படி மௌத்தாகினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான், நான் எங்க இருக்கிறேன் என்று நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று தயங்கினார்கள். அவர்களுடைய தயக்கம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? ஒரு பயங்கரமான சத்தம். என்ன சத்தம்? கியாமத்து வந்து விட்டதா என்று ஆயிஷா நாயகி எல்லாம் கேட்டார்கள். கியாமத்து இல்ல, 700 ஒட்டகைகள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு வந்திருக்குது. மதீனால வாழ்ந்த சஹாபாக்களும் பிச்சைக்காரர்களாக வாழவில்லை, கோடீஸ்வரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 வகையான கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். உள்ளத்தால கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். தனக்குள்ள கஷ்டத்தை, வறுமையை ஒரு நாளும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அது ஆகப்பெரிய நஃப்ஸாக இருந்தது. 2வது பணம் இருந்தால் அவர்களுக்கு இருந்த பணம் அது ஒரு நாளுடைய தர்மம். நாளைக்கு நீங்க கிரீன் சேனல், ரெட் சேனல் இந்த ஒரு மக்களுக்கு நல்ல தெரியும். ஏன் ரெட் சேனல்ல போகணும், ஏன் கிரீன் சேனல்ல போகணும் என்றது நல்ல தெரியும். சொன்னார்கள், உங்களுக்கு கிரீன் சேனல்ல போகல, அது ரெட் சேனல்ல தான் போகணும். அதுக்காக வேண்டி அந்த எல்லா ஒட்டகத்தையும் தர்மம் செய்தார்கள். எத்தனை கோடி பெறுமதியான பணத்தை தர்மம் செய்தார்கள். ஏன்? அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம். அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அதனால் தனவந்தர்களே, உங்களோட பணம் தலைக்கு மேல. ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மால வ இல்மா வ யத்தகி ஃபீஹி ரப்பஹு வ யஸ்லு ரஹ்மா வ யஅமல் லில்லாஹி பிஹக் ஆதா பிஹுஸல் மனாசில். ஆக சிறந்தவன் செல்வத்தோடு அல்லாஹ்வுடைய உறவையும் இனபந்துகளையும் அவனுடைய உரிமைகளையும் பேணி நடக்கக்கூடியவன், அவன் தான் உயர்ந்தவன். ஆனால் இன்னொரு மனிதன், அவனுக்கு ஆத்தாஹுல்லாஹு மாலன் வலம் யுஅதிஹி இல்மா, அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான், அல்லாஹ் அறிவு தக்வாவை உள்ளச்சத்தை கொடுக்கல. அஹ்பஸுல் மனாசில், இவன் ஃபிரௌன், காரூன், ஹாமான போல மரணிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதனால் உங்கள் எல்லோருக்கும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களோட பணம் செல்வம் அல்ல, உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்தை சஹாபாக்களை போல ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போல, ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் போல, உஸ்மான் இப்னு அஃபான் போல ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மதரசாவுக்கு நல்ல காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தான்டா, உங்களுக்கு 10 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ் நீ எனக்கு இதில் ஈடுபடுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் என்று. அல்லாஹ் சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். தனவந்தர்கள் உலமாக்களுக்கு, ஆட்சியில் உள்ளவர்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. உலமாக்களும் தேடி போகணும், கஷ்டம் தீன் இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, வரக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தனவந்தர்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இரவையில தேடி தேடி போனது போல தனவந்தர்களும் கஷ்டமானவர்களை தேடி வைத்து அவர்களுக்குரிய கஷ்டங்களை போக்குறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். நான் சொல்ல விரும்புவது, நாட்டில் நாங்க தனவந்தர்களாக இருக்கிறது மற்றும் எங்களுக்கு பெருமை உள்ளதல்ல. நாட்டில் மெரிட்ஸ் அடிப்படையில் நாங்க வாழ வேண்டும். நல்ல டாக்டர்களாக, நல்ல பலங்குடையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இவ்வளவு டாக்டர்ஸ், இவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸ், இவ்வளவு லாயர்ஸ், இவ்வளவு பட்டதாரிகள், இவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒன்றை நீங்கள் தரையிலும் உண்டா? இந்த நாட்டு பற்றுடன் இந்த நாட்டுக்கு சேவை செய்த தனவந்தர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பட்டியல் எடுத்து காட்டுங்க. இந்த நாட்டுக்கு காட்டுங்க. நீங்க எங்களுக்கு தாங்க, நாங்க உலகம் எல்லாம் போய் சொல்லுவோம். பழங்குட மக்கள் மாஷா அல்லாஹ் இப்படி படித்தவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறது ஒரு பாக்கியம். அதோட 50 பாக்கியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்டுக்கு நாங்க சேவை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஈமானோட, தக்வாவோட, உள்ளச்சத்தோட, சகவாழ்வோட, ஒற்றுமையோட, 4 சூறாக்களோட நாங்க பயணிக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை உயர்த்துவான், அல்லாஹ் தாலா பாதுகாப்பான், அல்லாஹ் மறைமுக உதவி செய்வான். அப்படி எல்லாரும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தாலா? கண்ணியமானவர்களே, இங்க பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, பழைய மாணவர்கள் இருக்கிறீங்க, தனவந்தர்கள், ஊர் மக்கள் இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மதரசா சொந்தம். மதரசா என்பதே வெறுமனே இந்த ஆலிம்களை வெளியாக்குற இடம் அல்ல. உங்களுக்குள்ள பணத்தோட
இந்த மதரசால உள்ள அறிவு சேராவிட்டால் இந்த உலமாக்களையும் அல்லாஹ் கேட்பான், உங்களையும் கேட்பான். உலமாக்கள் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு வெளியில் உள்ளவர்கள் ஜாகில்களாக, மடையர்களாக, மார்க்கம் இல்லாதவர்களாக இருக்கிறத கொண்டு இந்த மதரசாவுடைய கடமை ஒரு நாளும் நிறைவேறாது. அதெல்லாம் உலமாக்களும் மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. சந்தோஷமாக இருந்தது. நாங்க ஃபிக்ர் கிளாஸ் நடத்துறோம், தஃசீர் கிளாஸ் நடத்துறோம் என்று சொன்னா ஒவ்வொரு மனிதனும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தீன் அறிமுகமாக வேண்டும். அவர் பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், நாஸ்தராக இருக்கலாம், எல்லோருக்கும் இந்த தீன் அறிமுகமாக வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அத்தியாவசியமான கடமையான, அவர்களுக்கு அந்த மார்க்கம் தெரியலன்னா அல்லாஹ் எங்களை தான் தொட்டு கேட்பான். இவ்வளவு பெரிய மதரசா நடத்தி, இவ்வளவு விழா நடத்தி, இவ்வளெல்லாம் நீ பட்டம் கொடுத்து, இங்க உள்ளவருக்கு தொழுகையுடைய கடமை தெரியாது, குளிப்புடைய கடமை தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது என்று அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். அதனால தெரியாதவர்கள் இந்த மதரசா வைக்கப்படாதீர்கள். 18 மஸ்ஜிதையும் தொடங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க, மஸ்ஜிதுக்கு வந்து உட்காருங்க. உலமாக்கள் மதரசாக்கு நேரம் கொடுக்கிறது போல மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க. மஸ்ஜிதுக்கு நேரத்தை கொடுக்கிறத கொண்டுதான் தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு நாங்க இதை கற்றுக் கொடுக்க முடியும். மேலான சகோதரர்களே, அன்பு மாணவர்களே, உங்களோட அறிவு முடியல, உங்களோட பயணம் நீண்ட பயணம். நீங்க ஒரு 10-15 வருஷம் இந்த நாட்டுக்கு சேவை செய்யுங்க. அது மக்தபாக இருக்கலாம், மதரசாவா இருக்கலாம். 4 விஷயத்தில் ஈடுபடுங்க. தப்லீகில் ஈடுபடுங்க, ஜெமியாவுடைய பணிகளில் ஈடுபடுங்க, உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு தொழில் செய்யுங்க. உங்களோட இல்மோட நீங்க தொடர்பில் வருங்க. இல்முடைய ஹிதமத் அது மக்தபாக இருக்கலாம், மதரசாவா இருக்கலாம், இமாமத்தாக இருக்கலாம். ஏழுமான தொழில உங்களோட சக்திக்கேற்ப செய்துக்கோங்க. குடும்பத்தை பாருங்க, உங்களோட பாருங்க, வாழ்க்கையை பாருங்க. இந்த தீனுடைய தாவத்துடைய உழைப்பு எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் போறதுக்கு உறுதியாக நியத்தை வைங்க. 1 வருஷம் வெளியாகுங்க, 2 வருஷம் போங்க, 3 வருஷம் போங்க. அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அதை கொண்டு நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ஒரு 10 வருஷம் உங்களை ஆளுமையாக்கொள்றதுக்கு உலகத்துல பல நாடுகள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா இருக்கலாம், பிஜியா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம். எந்தெந்த நாடுகளுக்கு தேவை இருக்குதோ அந்த நாடுகளுக்கு இந்த தூது எடுத்துட்டு போகணும். அதுக்கு நீங்க உங்களோட ஆசானோட இருந்து, இந்த நாட்டில இருந்து அதுக்கு பயிற்சி பெறணும். மொழி ஆளுமை, திறமை, இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வளர்த்துக் கொள்றதுக்கு இப்னு உமர் இருக்குது, மஹ்மூத் நிறுவனங்கள் இருக்குது. இப்படி நிறுவனங்களுக்கு போய் உங்களோட ஆளுமைய, திறமையை வளர்த்துக் கொள்ளுங்க. எதிர்காலம் உங்களோட ஜொலிக்கும். நீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா சிறப்பாக இருப்பீங்க. ஊர் மக்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக் கொள்றது உங்களோட கடமை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதம் இது மிக பெருமதியானது. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் நாளைக்கு ரகசியம் பேச போகிறான். ஒவ்வொருவரை கூப்பிட்டு அல்லாஹ் நாளைக்கு ரகசியம் பேசும் பொழுது, ஏ மனிதா, நீ இதை செய்தா, இதை செய்தா, இதை செய்தா என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஏற்றுக்கொள்வார்கள். பதறுவான், கஷ்டப்படுவான், கவலைப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், இன்றுதான் உன்னை மன்னிச்சு உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொர்க்கத்துக்கு. நாங்க ஒவ்வொருவரும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இடத்துல தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் எல்லோரும் மதரசாவோட உலமாக்களோட அன்பு வைக்க வேண்டும், தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும். அப்பதான் இதுல வெற்றி, கண்ணியம், உயர்வு, பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்கு தான் நான் 2 விஷயங்களை சொல்றேன். அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓ நலங்குட மக்களே, நீங்க ஈமானையும் தக்வாவையும் கடைபிடித்தால் வானபூமியுடைய வர்க்கத்துடைய கதவுகளை எல்லாம் தொடர்ந்து தருவான். கல்லால மட்டுமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஈமானால, இல்மால, அறிவால அல்லாஹ் தொடர்ந்து தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு போல மக்களுக்கு தான் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். அன்னாசு மஅதின், மக்கள் தங்கம் வெள்ளியுடைய சுரங்கத்தை போல. நீங்க பூமியில தோண்டி தோண்டி எடுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா பூமியில பல சிறப்புகளை வச்சிருக்கிறது போல மனிதர்கள சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள். நாங்க உலமாக்கள், தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் மஸ்ஜிதுல சேர்ந்து, ஜெமியாவோட சேர்ந்து, மதரசாவோட சேர்ந்து நாங்க இந்த நாட்டை கட்டி எழுப்பணும், இந்த உம்மத்தை கட்டி எழுப்பணும். எங்களுடைய திறமைகள் ஜொலிக்க வேண்டும். அரசியல்ல பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தயாரிக்கிறது எங்களுடைய கடமை. அல்லாஹ் அதை எங்களுக்கு கேட்பான். கண்ணியவான்களே, அதனால
இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஏந்த பேரோட தயவு செய்து பின்னூரி என்று சேர்க்காதீங்க என்று எவ்வளோ சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்து நீங்க சேர்க்கிறது என்று வருந்துகிறேன். என்னையோட அப்படி சேர்க்க வேண்டாம், அப்படி ஒன்று எனக்கு இல்லை. அதை இதோடு நிறுத்தி கொள்ளுங்க. அது இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு எனக்கு இந்த இது சான்ற தாங்க, நீங்க எனக்கு தந்ததை. பின்னூறு என்பது எனக்கு அப்படி ஒன்று இல்லை. தயவு செய்து அதை எதிர்காலத்துல வந்திருக்கக்கூடிய உலமாக்களும் நான் சொல்லியும் இதை நீங்க செய்யாம இருக்கிறது பல இடத்துல சொல்லி இருக்கிறேன். அது நாங்க ஓதினது ஜாமியத்துல் இஸ்லாமியா என்ற உஸ்தாத் தான் மௌலானா முஃப்தி நயீம் ரஹ்மத்துல்லா. அதுல எனக்கு இப்படி ஒரு பட்டம் ஒன்று எங்கேயும் சொல்லியும் இல்லை, அது சேர்க்கவும் கூடாதுன்றதை நான் மிக தாழ்மையோடையும் பணிவோடையும் உங்கள்கிட்ட மிச்சம் கட்டாயமாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து நீக்கிக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், மிக சிறப்பாக அழகாக ஏற்பாடு செய்தீங்க. எதிர்காலத்துல உலமாக்கள் இந்த விழாக்கள் நடத்தும் பொழுது விழாக்கள் நடத்துறதுக்கு முன்பு எப்படி அந்த நேரத்தை சுருக்கி அழகாக இன்னும் செய்யலாம் என்ற அந்த விஷயத்தை விழாக்கு அழைக்கிறது மாத்திரமல்ல, என்ன மக்கள் பசியில வச்சுக்கொண்டு எனக்கு முஃப்தி மஃபா சொன்னாரு 45 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களான்னு. நான் சொன்னேன் அதை விட சுருக்கமாக முடிக்கிறேன். 45 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரத்துல நான் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு முக்கியமான தூதை தந்திருக்கிறேன். தயவு செய்து இது முதலாவது எனக்கு, இரண்டாவது எல்லோருக்கும். எனக்கு முந்தி பேசியவர்கள் பல முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நான் திரும்ப இதை மீட்டுக் கொள்கிறேன். 4 சூறாக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர். இந்த 3 அமல் செய்யக்குள்ள அல்லாஹ் 4வது தருவான். இரண்டாவதாக நாம் 2 விஷயத்தை செய்ய வேண்டும். ஷரியத்தோட வாழ்ந்து மரணிக்கணும், ஈமானோட வாழ்ந்து மரணிக்கணும், இல்மோட வாழ்ந்து மரணிக்கணும். அதே நேரம் நாடு பற்று இருக்கணும். நாடு பற்று என்பது அது என்னன்னு சொன்னா, நாங்க எங்களோட தீனோட ஷரியத்தோட இந்த நாட்டுல எங்களை பத்தி இந்த முஸ்லிம் இப்படி சேவை செஞ்சிருக்கிறான். எங்களுடைய இந்த 1300 வருஷத்துடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பற்றுள்ளவர்கள், நாட்டுடைய எப்பொழுதுமே துரோகம் செய்யாதவர்கள் என்றதுதான். 30 வருஷ யுத்தமும் அதுதான் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நாங்கள் ஒரு நாளும் இந்த தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. இறுதியாக நான் சொல்லிக் கொண்டது இந்த ஒற்றுமையும் அது சகவாழ்வும் அதுக்குள்ள வரையறைகளை பேணிக்கொண்டு பெற்றோர்கள் பாக்கியவான்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட குழந்தைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குழந்தைகள் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு செய்வதோட உலகத்துக்கும் இந்த தூட கொண்டு போகணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பை தந்த இந்த நிர்வாகிகள், தலைவர்கள், ஊர் மக்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.